ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி முடிச்சு பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி நாளைய தினம் 24/7/2024 புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. இது ஆடி மாதங்கிறதுனால இந்த சங்கடகர சதுர்த்திக்கு இன்னும் கூடுதல் பவர் இருக்குது. நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நாளை செய்ய வேண்டிய ரொம்பவே எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் காலை 11 மணிக்கு மேலே தான் சங்கடகர சதுர்த்தி தேதி பிறக்குது. நாளை காலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கலாம். உபவாசம் இருக்கிறதுங்கிறது அவங்கவுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தது. நம்ம விருப்பப்படி விரதத்தை நம்ம செய்யலாம். நம்ம விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லைனாலும் சரி, நாளைய தினம் அசைவம் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருப்பது ரொம்பவே நல்லது. நாளை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து குலதெய்வத்திடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எந்த பரிகாரம் செய்தாலும், எந்த வழிபாடு செய்தாலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சதுர வடிவில் மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் 3 கைப்பிடி பச்சரிசி, 1 விரலி மஞ்சள், 11 ₹1 நாணயம், அதுக்கப்புறம் உலர்ந்த பேரிச்சம்பழம் 11. இந்த எல்லாத்தையும் கட்டாயம், இதில் உள்ள பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் கட்டாயம் வைக்கணும். பரிகாரத்திற்கு பலமே பார்த்தா உலர்ந்த பேரிச்சம்பழம் தான். இந்த உலர்ந்த பேரிச்சம்பழம் நாட்டு மருந்து கடைகளில் இல்லை பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய இடத்துலலாம் இப்போ நிறையவே கிடைக்கிது. இதை வாங்கி இந்த மஞ்சள் துணியில் எல்லா பொருட்களையும் வச்சு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. இந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதை அப்படியே உங்கள் வீட்டு பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. எப்படியும் நம்ம வீட்டில் பிள்ளையார் படம் இல்லாத வீடே இருக்காது. அந்த படத்திற்கு முன்னாடி வச்சுடுங்க. உங்களுடைய பிரார்த்தனையை மனமுருக சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும். நிறைய நமக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அதில் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம மனசார முழு மனதோட அந்த பிரார்த்தனையை நம்ம வைக்கணும். இன்றைய சூழ்நிலையில் நமக்கு எந்த சங்கடம் முதல்ல நம்ம தீரணுமோ அதை நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், அல்லது நம்முடைய கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நம்முடைய கடன் சுமை குறையணும், அப்படி அது ஆரோக்கியம் கிடைக்கணும், அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல்களை விநாயகர்கிட்ட சொல்லுங்கள். இறுதியாக விநாயகருக்கு ஏதாவது பிரசாதம் வச்சு கற்பூர ஆராத்தி காண்பிச்சு நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாம். நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதத்தில் வருதுங்கிறதுனால முடிஞ்சால் கொழுக்கட்டை செஞ்சு படைங்க. இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நட்ஸ், அப்படி இல்லைனாக்கா டைமண்ட் கற்கண்டு, இப்படி எது இருக்கோ, இல்லை பொட்டுக்கடலை, அவல் பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, இந்த மாதிரி கூட நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் நைவேத்தியம் வைங்க. எளிமையான உணவுகளை, எளிமையான நைவேத்தியத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுப்பாங்க விநாயகர் பெருமான். ஏன்னா எளிய கடவுள் விநாயகர் பெருமான் இல்லையா? நம்முடைய இதை அப்படியே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விநாயகர் பாதத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து இந்த முடிச்சை எடுத்து ஒரு கவரில் போட்டு பத்திரப்படுத்தி பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க. உங்களுடைய சங்கடம் என்னைக்கு தீரும் அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் பிள்ளையாருக்கு தெரியும். இந்த வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படிங்கிற இந்த முடிச்சு கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் குறைஞ்சது ஒரு 6 மாதத்திற்குள்ள நிச்சயமாக நிறைவேறும். இப்படி நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்ம நம்பணும். முதல்ல வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த 11 ரூபாயை எடுத்து பிள்ளையார் கோவிலில் நீங்கள் உண்டியலில் போட்டுடலாம். நீங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தண்ணியில் விட்டுடலாம், இல்லை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். அதில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் நசுக்கி எறும்புகளுக்கு இரையாக போட்டுருங்க. பச்சரிசியை அரைச்சி நீங்கள் நல்லா இருந்துச்சு அரிசி அப்படின்னாக்கா அதை நீங்கள் கொழுக்கட்டை செய்ய பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கோலம் போடுவீங்க இல்லையா, அதோடு நீங்கள் இந்த பச்சரிசியை கலந்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போடும்பொழுது அதை சாப்பிடக்கூடிய எறும்புகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கும். அதாவது எறும்புகள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உணவை 2.5 ஆண்டுகள் வைத்து சாப்பிடுமா. அப்போ அது சாப்பிடும்போது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும். நம்ம கஷ்டப்படுறது எதனால் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவால் தான். அந்த கர்மாக்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னாலே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நிச்சயமாக போயிடும். இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய மஞ்சள் வீட்டில் இருக்க பெண்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாளை தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த சங்கடகர சதுர்த்தியில் இந்த முடிச்சை நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும்.
அல்லல்ல குறையாத செல்வம் நம் வீட்டில் மலை போல் குவியும். அது மட்டும் இல்லாமல் கோடி கடனாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் விநாயகர் நினைத்தா கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. நம்முடைய வருமானத்தையும் பெருக்கி வைப்பாங்க. அதுக்கு நம்ம விநாயகரை முழுமையாக நம்பணும். முழு மனதோடு நம்ம அவரை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, முன்னேற்றங்களை, ஏற்றங்களை விநாயகர் கொடுப்பாங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விநாயகரின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.